ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கையில் சாப்பிட்றதுனால கர்ப்ப காலத்தில் என்னென்ன பெனிஃபிட் ஏற்படும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும், செக் பண்ணி பாருங்கள். முருங்கையில் சாப்பிட்றதுனால உங்கள் உடலில் இருக்க பல நோய்களை தடுக்கும் தன்மை கொண்டது. கர்ப்ப காலத்தில் முருங்கையில் சாப்பிட்றதுனால உங்கள் ரத்த சோகையை தடுக்க உதவும். ஏன்னா இதில் இரும்பு சத்து நிறைந்திருக்கு. உங்களோட பிரசவத்துக்கு பின்னாடியுமே முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால உங்களுக்கு தாய்ப்பால் சுரக்க உதவும் ஒரு பொருளாக செயல்படுது. கர்ப்பிணிகள் தினமும் 1 கப் அல்லது 3 நார்கள் முருங்கை இலையை சேர்த்து வருவதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். கன்சீவ் ஆகிற அப்பையுமே கன்சீவ் ஆனதுக்கு அடுத்து நீங்கள் பிரசவம் காலம் முடிஞ்சு உங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குற அப்பையுமே இரும்பு சத்து குறைபாடு இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். சைவ உணவாக சாப்பிட்றவங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு ஏற்படுற அபாயம் நிறையா இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் அடிக்கடி இரும்பு சத்து கொண்ட உணவுகளை எடுத்துக்கணும். அதில் ஒன்று தான் முருங்கைக்கீரை. முருங்கை இலைகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுனால உங்களோட இரும்பு சத்து குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கலாம். ரத்த சோகை வராமலும் தடுக்கும். இதில் விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறையா இருக்குது. இதில் முக்கியமாக விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் சி, கால்சியம், இரும்பு, மேக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் நிறையா இருக்குது. இவை எல்லாமே கர்ப்பிணிக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள். முருங்கை இலையில் 100 கிராம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 28 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. இது சைவ உணவு உண்பவர்களுக்கு ஒரு சிறந்த இரும்பு சத்து ஆதாரமாக இருக்குது. கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனைகளில் ஒன்று இரும்பு சத்து குறைபாடு தான். இது உங்களோட பிரசவத்துக்கு பின்னாடியுமே தொடருது. இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் முருங்கையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இரும்பு சத்து பெறுவதற்கு நீங்கள் மாத்திரைகள் பரிந்துரைக்கப்பட்டாலும் இயற்கையாகவே முருங்கை பொடி இல்லைன்னா முருங்கை இலைகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. முருங்கை இலையில் நார்ச்சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் பிரசவத்துக்கு பின்னாடி உங்களோட தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்க செய்ய இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இரும்பு மட்டும் இல்லாமல் கால்சியம், மக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குது. இது ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம். சைவமான இந்த முருங்கைக்கீரையில் இரும்பு சத்துக்கள் உடலில் தேவையான அளவுக்கு உறிஞ்சப்படுது. இரும்பு சத்து நிலையில் ஹிம் இரும்பு சத்து, ஹிம் அல்லாத இரும்பு சத்து அப்படின்ற 2 வேறுபாடு இருக்குது. அதில் ஹிம் இரும்பு சத்தில் இறைச்சி, மீன், கோழி இதெல்லாம் காணப்படுது. ஹிம் இரும்பு சத்தில் அதிக உயிர் கிடைக்கும் தன்மை இருக்குது. அதனால் இது உடலில் எளிதாக உறிஞ்சப்படுது. இதை உறிஞ்சுதல் விகிதம் கூட 25லேருந்து 30% இருக்குது. ஹிம் அல்லாத இரும்பு தாவர அடிப்படையிலான உணவுகள், அதாவது முழு தானியங்கள், விதைகள், பருப்பு வகைகள், அடர் பச்சை காய்கறிகள், கொட்டைகள் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் உரியக்கூடிய தன்மை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இல்லை 1லேருந்து 10% தான் உரியும். ஹிம் அல்லாத இரும்பு சத்துக்களில் ஒன்று நம்ம கீரை வகைகளில் முருங்கைக்கீரையும் ஒன்று. உங்களுக்கு தேவையான ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த கீரை ரொம்ப முக்கியமானது. கன்சீவாக இருக்கும்போது பெண்களுக்கெல்லாம் மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, வீக்கம், தசைப்பிடிப்புகள்லாம் ஏற்படுவது ஒரு இயல்பான விஷயம். முருங்கைக்கீரையில் 9% நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தும். இந்த மேம்படுத்தப்பட்ட செரிமானம் தான் உங்கள் குடல் பாதையில் இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள், பாக்டீரியா, தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அகற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கூடுதலாக முருங்கைக்கீரையில் விட்டமின் பி அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் செரிமான பிரச்சனையை தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆரோக்கியமான கர்ப்பத்திற்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சமச்சீரான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிற போது உங்கள் உடலில் உறிஞ்சுதல் செயல்படுது. இதை முருங்கை பொடியாக நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதை கவனமாக நீங்கள் எடுத்துக்கணும். மற்ற பொருள் கலந்து கூட இந்த முருங்கை பொடியை விற்கலாம். அதே போல் கர்ப்ப காலத்தில் நீரிழிவு வருவதற்கான ஆபத்து அதிகம். ஒரு சில பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் முன்பே நீரிழிவு கொண்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சுகர் இருந்திருக்கலாம். உங்கள் ரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்சுலின் அளவையும் சீராக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை காக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை உதவலாம். ஒரு 40 பேரை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது முருங்கைக்கீரை சாப்பிட்றவங்களுக்கு ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் அளவுகளில் சிறிய மாற்றங்கள் ஏற்படுவதாக சொல்லப்படுது.
ஆரோக்கியமான உணவுகள் என்றாலுமே கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும். முருங்கை இலை பாதுகாப்பானது என்றாலும் ஒவ்வாமை ஒரு சிலருக்கு ஏற்படுது. இந்த இலையை சாப்பிடும்போது ஒவ்வாமையாக ஒரு சில அறிகுறிகள் வெளிப்படுத்தினா இதை முற்றிலுமாக தவிர்க்கணும். உங்கள் குடலில் ஒரு வித அசௌகரியம் ஏற்படும் முருங்கைக்கீரை சாப்பிடும் போது. அப்படி இருந்தால் அதை உட்கொள்ளக்கூடாது. இரவு நேரங்களில் இதை சாப்பிடுவதை தவிர்க்கணும். முருங்கை மரத்தோட வேர்கள், பட்டை, அதில் இருக்க பூக்கள்லாம் உங்களுக்கு கர்ப்ப சுருக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரசாயனம் அதில் இருக்குது. நீங்கள் வெளியே வாங்கி இதை பயன்படுத்தினீங்கன்னா கவனித்து சாப்பிடணும். இந்த முருங்கைக்கீரை இலையை வந்து எப்படிலாம் எடுத்துக்கலாம்னா, முருங்கை இலையை அடையில் தட்டி சேர்க்கலாம். முருங்கைக்கீரை சூப்பு வடிவிலையும் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை பொரியலாகவும் சாப்பிடலாம். இல்லை முருங்கைக்கீரை இலையை வந்து பொடியாக அரைச்சி கூட நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.